என்ன பார்க்க போகிறோம்னா ட்ரீட்மெண்ட் ஆஃப் இன்கம்ஸ் அண்ட் எக்ஸ்பென்சஸ் பெர்டைனிங் டு தி ஸ்பெசிஃபிக் ஃபண்ட்ஸ். ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஃபண்டு க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஃபண்ட் அமௌண்ட்டை போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே, இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுலேருந்து இன்கம் வரும் நமக்கு. ஓகேங்களா? அந்த ஸ்பெசிஃபிக் ஃபண்ட் இன்கம் வந்தால் என்ன பண்ணுறது, அது மாதிரி அந்த எக்ஸ்பென்சஸ், அதாவது அந்த ஃபண்டு க்ரியேட் பண்ணியிருப்போம்ல, அந்த ஃபண்டுலேருந்து நமக்கு என்னென்ன எக்ஸ்பென்ஸ் வரும், அது வந்ததுன்னா எப்படி அதை ட்ரீட்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸ்பெசிஃபிக் ஃபண்ட் இஸ் டு பி ஷோன் ஆன் தி லைபிலிட்டி சைட் அண்ட் ஸ்பெசிஃபிக் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் இஸ் டு பி ஷோன் ஆன் தி அசெட் சைட் ஆஃப் த பேலன்ஸ் ஷீட். ஃபண்டு ஸ்பெசிஃபிக் ஃபண்டு க்ரியேட் பண்ணுறாங்கன்னா லைபிலிட்டி சைடில் அந்த ஸ்பெசிஃபிக் ஃபண்டு, இப்போ ப்ரைஸ் ஃபண்டுனா ப்ரைஸ் ஃபண்டுன்னு காமிச்சணும், அதை அப்படியே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதே அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. இன்வெஸ்ட் பண்ணி அதுலேருந்து நமக்கு இன்கம் வரும். அதான் அசெட் சைடில் காமிச்சணும். அப்போ அந்த ஸ்பெசிஃபிக் ஃபண்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுனா அசெட்டில் காமிச்சணும், அந்த ஸ்பெசிஃபிக் ஃபண்டை வந்து லைபிலிட்டியில் காமிச்சணும். இப்போ ப்ரைஸ் ஃபண்டுன்னு வச்சுங்களேன், ப்ரைஸ் ஃபண்டுன்னு லைபிலிட்டியில் காமிச்சணும், ப்ரைஸ் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை அசெட்டில் காமிச்சணும். அதுதான் சொல்லியிருக்காங்க இங்கே. ஓகே, ரெண்டாவது பாருங்கள். இன்கம்ஸ் அண்ட் எக்ஸ்பென்சஸ் ரிலேட்டிங் டு தி ஸ்பெசிஃபிக் ஃபண்ட் அக்கௌண்ட் should not be recorded in income and expenditure account. அதாவது இன்கமோ எக்ஸ்பென்ஸோ இந்த ஸ்பெசிஃபிக் ஃபண்டு மூலம் வருது, ரிலேட்டட் ஸ்பெசிஃபிக் ஃபண்டு மூலம் வர்ற இன்கமோ எக்ஸ்பென்ஸோ எங்கே இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் போய் நம்ம எழுதக்கூடாது. இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஷுட் நாட் பி ரெக்கார்டட் இன் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். அதில் பேலன்ஸ் ஷீட்லேயே காமிச்சிடணும் அதை. ஓகேங்களா? அடுத்து கீழே பாருங்கள். இன்கம் ரிலேட்டிங் டு தி ஃபண்ட் ஷுட் பி ஆடட் to the fund account and expenses relating to the fund should be subtracted from the fund account in the balance sheet prepared at the end of the year. அந்த end of the year ப்ரிப்பேர் பண்ணுற பேலன்ஸ் ஷீட்டில் தான் இந்த இன்கம் ரிலேட்டட் டு ஃபண்டு வந்தால் அதை ஆட் பண்ணணும். ஓகேங்க, நீங்கள் பாருங்கள், இப்போ இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ப்ரைஸ் ஃபண்டு அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து இன்ட்ரெஸ்ட் வந்து அது இன்கம், அதனால் லைபிலிட்டி சைட்லேயே ப்ரைஸ் ஃபண்டோட ஆட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அது வந்து எங்கே போகக்கூடாது, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சருக்கு போகக்கூடாது. அது மாதிரி எக்ஸ்பென்சஸ் பாருங்கள். இந்த ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூட்டட், அந்த ப்ரைஸுக்கு கொடுக்குறதுக்காக இந்த ஃபண்டை க்ரியேட் பண்ணி அந்த அமௌண்ட்டோடு இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ அதில் செலவு எக்ஸ்பென்சஸ் வருது, ப்ரைஸ் வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, அதை லெஸ் பண்ணுறாங்க. அதான் அந்த லைபிலிட்டி சைட்லேயே ப்ரைஸ் ஃபண்டோட இன்கம் வந்து ஆட் பண்ணி எக்ஸ்பென்ஸ் வந்து லெஸ் பண்ணணும். அதான் இன்கம் relating to the fund should be added to the fund account and expenses relating to the fund should be subtracted. அந்த எக்ஸ்பென்ஸ் வந்து இந்த இங்கே பாருங்கள், இப்போ ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது எக்ஸ்பென்ஸ், அதனால் லெஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது எக்ஸ்பென்சஸ் ரிலேட்டிங் டு தி ஃபண்ட் ஷுட் பி சப்ட்ராக்டட் ஃப்ரம் தி ஃபண்ட் அக்கௌண்ட் இன் தி பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர்ட் ஆஸ் அட் தி எண்ட் ஆஃப் தி இயர். அப்போ எண்ட் ஆஃப் தி இயரில் தான் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணணும். அங்கே வந்து காமிச்சிடும், பேலன்ஸ் ஷீட்டில் தான் காமிக்கணும். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் இந்த ஃபண்ட் ரிலேட்டான இன்கம் எக்ஸ்பென்ஸ் வந்தால் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் காமிக்கக்கூடாது. அடுத்து பாருங்கள். இஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் அக்ரூட் ஆன் ஸ்பெசிஃபிக் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், இந்த ஸ்பெசிஃபிக் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், ப்ரைஸ் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னு வச்சுங்களேன், இதுக்கு இன்ட்ரெஸ்ட் அக்ரூவல் ஆகிருக்கும். 1 2 3 அப்போ 1 இயர் ஆச்சுன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் நம்ம கொடுக்கணும்ல அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. 1 இயர் ஆச்சுன்னா அக்ரூவல் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அந்த இன்கம்மை என்ன பண்ணுறது அப்படின்றத இங்கே பார்க்குறோம். இஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் அக்ரூட் ஆன் ஸ்பெசிஃபிக் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் தி கரண்ட் இயர் தென் இட் ஷுட் பி ஆடட் அலாங் வித் தி ஃபண்ட் அக்கௌண்ட் ஆன் த லைபிலிட்டி சைட். இந்த அக்ரூட் இன்ட்ரெஸ்ட்டை ப்ரைஸ் ஃபண்ட் இந்த ஃபண்டு சைடும் லைபிலிட்டி சைடும் ஆட் பண்ணினோம். அதோட அலாங் வித் தி ஃபண்ட் அக்கௌண்ட் அண்ட் த லைபிலிட்டி சைட் அண்ட் ஷுட் ஆல்சோ பி ஷோன் ஆன் தி அசெட் சைட் ஆஃப் தி பேலன்ஸ் ஷீட் அஸ் த அக்ரூட் இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். அந்த ப்ரைஸ் ஃபண்டோடைய ஆட் அக்ரூட் இன்ட்ரெஸ்ட்னு இங்கேயும் காமிச்சணும், அசட்லேயும் காமிச்சணும், லைபிலிட்டிலையும் காமிச்சணும். ஏன்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் போகாமல் இருக்கிறதுனால அது இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் போக வேண்டிய ஐட்டத்தை வந்து இப்போ எங்கே கொண்டு வரோம், லைபிலிட்டி சைடு கொண்டு வரோம். அப்போ அக்ரூவல் வந்தாலே ப்ரைஸ் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அக்ரூவல் வருதுன்னா அசட்லேயும் ஆட் பண்ணி காமிச்சணும், லைபிலிட்டிலையும் ஆட் பண்ணி காமிச்சணும். அந்த சம் வரும்போது உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அதான் அந்த 4th பாயிண்டில் சொல்கிறாங்க. இஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் அக்ரூட் ஆன் ஸ்பெசிஃபிக் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் தி கரண்ட் இயர் then it should be added along with the fund account on the liability side and should also be shown on the asset side of the balance sheet as accrued interest on investment. அக்ரூட் இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு போட்டு லைபிலிட்டி சைட்லேயும் ஆட் பண்ணினோம், அசட் சைடையும் ஆட் பண்ணணும். இன்வெஸ்ட்மெண்ட்டோட அங்கே லைபிலிட்டி சைட் ஃபண்டோட ஆட் பண்ணணும், அசட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டோட ஆட் பண்ணணும். அவ்வளோதான். ஓகேங்களா? திரும்ப இப்போ எக்ஸாம்பிள் பார்த்துருங்க, இல்லை எக்ஸாம்பிள் இதோட பார்த்துருவோம்.
Illustration 15. How will the following appear in the final accounts of club for the year 2017-18? இப்போ particulars amount. Prize fund on 1/4/2017 will be 60,000. Prize fund வந்து ஓப்பனிங் அன்னைக்கு 60,000 இருக்குது. ப்ரைஸ் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆன் 1/4/2017 அன்னைக்கு 60,000. அப்போ அமௌண்ட் ஈக்குவலாக இருக்குது பாருங்கள். அப்போ ரெண்டுமே என்ன செய்யணும், பேலன்ஸ் ஷீட் டேஷ் ஆன் 31 March 2018 போட்டு லைபிலிட்டி சைடில் ப்ரைஸ் ஃபண்டுன்னு கிரெடிட்டில் 60,000 இன்னர் காலத்தில் காமிச்சணும். இந்த பக்கம் அசட் சைடில் ப்ரைஸ் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னு 60,000 காமிச்சிடணும். அப்போ அந்த ப்ரைஸ் ஃபண்டை வந்து லைபிலிட்டி சைடில் 60,000 காமிச்சிட்டோம். இந்த ப்ரைஸ் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது அசட்டு, இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க அந்த பணத்தை, அசட். அதனால் அசட் சைடில் ப்ரைஸ் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அசட் சைடில் காமிச்சிடும். அடுத்து இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் ஆன் ப்ரைஸ் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் 6,000. அப்போ இன்ட்ரெஸ்ட் வந்து 10% ப்ரைஸ் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருக்கு. இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன செய்யணும்னா ஃபண்டோடு ஆட் பண்ணணும். ஆடு இன்ட்ரெஸ்ட் ஆன் ப்ரைஸ் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு அந்த ப்ரைஸ் ஃபண்டோட ஆட் பண்ணினேன் அந்த 6,000. அடுத்து ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூட்டட்ன்றது 8,000 எக்ஸ்பென்ஸு, அதை லெஸ் கீழே வாங்க ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் படி 8,000 போட்டுருங்க. ஓகேங்களா. அடுத்து டொனேஷன் ரிசீவ்டு ஃபார் ப்ரைஸ் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், டொனேஷன் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. அது வந்து இது நம்ம இன்கம் டேக்ஸ் போகக்கூடாது. இதுவும் இங்கே லைபிலிட்டி சைடில் ப்ரைஸ் ஃபண்டோட ஆட் பண்ணிடணும். ஆட் டொனேஷன் ஃபார் ப்ரைஸ் ஃபண்டுன்னு ஆட் பண்ணிடணும். ஓகேங்களா. திரும்ப பாருங்கள். ப்ரைஸ் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ ப்ரைஸ் ஃபண்டை லைபிலிட்டி சைடில் இன்னர் காலத்தில் காமிச்சிட்டு ப்ரைஸ் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை அசட்டில் நெட் அவுட்டர் காலத்தில் காமிச்சிட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு. அடுத்து இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு ஆன் ப்ரைஸ் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் அந்த டொனேஷன் ரிசீவ்டு ஃபார் ப்ரைஸ் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டும் ரெண்டு ஆட் பண்ணணும். ஆட் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு ஆன் ப்ரைஸ் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஆட் டொனேஷன் ப்ரைஸ் ஃபண்டு ஆட் பண்ணால் 78,000 வருது. அதுலேருந்து இந்த எக்ஸ்பென்ஸு ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூட்டடை கழிச்சணும். லெஸ் ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் 8,000 கழிச்சிட்டா அவுட்டர் கலர் 73 காமிச்சோம். அவ்வளோங்களா. அதனால் இதில் மெயின் கான்செப்ட் என்னன்னா, ஸ்பெசிஃபிக் ஃபண்டாக இருந்துச்சுன்னா, ப்ரைஸ் ஃபண்டுனா ப்ரைஸ் கொடுக்கறதுக்காகவே அந்த ஃபண்டு க்ரியேட் பண்ணுறாங்க. அந்த ப்ரைஸ் கொடுக்கறதுக்காகவே க்ரியேட் பண்ண ஃபண்டுனால ஓகேங்களா, அது வந்து அது சம்மந்தமான இன்கம்னா அந்த ஃபண்டோட ஆட் பண்ணணும், எக்ஸ்பென்ஸ்னால் லெஸ் பண்ணணும், அது சம்மந்தமான டொனேஷன் ரிசீவ் பண்ணாலும் ஆட் பண்ணணும் அதோட ப்ரைஸ் ஃபண்டோட. அவ்வளோதான். அது சம்மந்தப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டை அசட்டில் காமிச்சு. ஓகேங்களா. திரும்ப பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ்.